பரபிரம்ம சிதாத்மஹம்ச துவந்தே குரு சாந்தமுமே சமீசம் வந்தே சிவானந்த குரு பிரவீரம் வந்தே சதாஞானவி வந்தனீயாம் அனந்த சுகதாதார அகண்டானந்த விக்கிரகம் தயாளுமதி சந்துஷ்டம் வந்தேகம் மம சங்குரு வந்தேகம் மம சங்குரு வந்தேகம் மம சங்குரு. நன்றிங்க. ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நேத்து செஷன்ல வர்ணங்கள், அதாவது சதுர் வர்ணங்களை பத்தி நம்ம பார்த்திருந்தோம். அந்த வர்ணங்கள் என்னன்னா மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். இப்ப அந்த மனம் தான் பிராமணன் சொல்லக்கூடியது, சித்தம் தான் சத்திரியன்னு சொல்லக்கூடியது, புத்தி தான் வைஷ்யன்னு சொல்லக்கூடியது, அகங்காரம் தான் சூத்திரன்னு சொல்லக்கூடியது பார்த்தோம். இப்ப இந்த சூத்திரனோட வேலை என்னன்னா பிராமண பாத சேவை செய்யணும். இப்ப பிராமணம்னா என்ன? மனம். சோ அந்த மனம் எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னா புருவ மத்தியத்துல உற்பத்தி ஆகுது. சோ இந்த அகங்காரமா இருக்கின்ற அந்த சூத்திரன் புருவ மத்தியத்துல போயிட்டு அடங்கி இருக்கணும். சோ இதுக்குதான் பிராமண பாத சேவை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இந்த உலகத்துல சூத்திரன்னு சொல்லக்கூடியவங்க பிராமணுக்கு கிட்ட போயிட்டு அடிமையா வேலை செய்யறாங்க. அது இல்லாத கல்லு, மது, இந்த மாதிரி போதை வஸ்துக்கள், கொலை, களவு, விபச்சாரம், சோ இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஈடுபடுறாங்க. சோ இதெல்லாம் சண்டாளத்தனம், இதெல்லாம் குற்றம் அப்படின்னு சாமி சொல்லியிருப்பாரு. சோ இன்னைக்கு அதுதான் சாமி கேக்குறாரு. மதுபானம் அருந்தினால் குற்றம்னு சொன்னீங்க இல்லையா? அப்ப இங்க மதுபானம் அருந்தினாதான் ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சாமி கிட்ட சிஷ்யன் கேக்குறாரு. அப்படியா சாஸ்திரங்கள்ல மதுபானங்கள் அருந்தினால்தான் ஞானம் கிடைக்கும்னு இருக்குதா, இல்ல யாராவது சொல்லி கேள்விப்பட்டதா அப்படின்னு சொல்லி சாமி கேக்குறாரு. கேள்விப்பட்டதுதான் அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி யார் அந்த மாதிரி மதுபானம் அருந்தி அவங்களுக்கு ஞானம் கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டாரு. கேட்கும்போது இந்த கேரளாவுல இருக்கிற குஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சர் அப்படின்னு ஒரு மகான் இருக்கிறாரு. அந்த மகான் தான் மதுபானம் அருந்திதான் அவர் சக்தி பூஜை எல்லாம் செய்வாரு. சோ அது மூலயமா தான் அவருக்கு ஞானம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி சிஷ்யன் சொல்றாரு. மது அருந்தினால் ஞானம் கிடைக்கும்ன்றது உண்மைதான். அது ஆனா நாம இங்க பயன்படுத்துற இந்த கல்லு, சாராயமோ இந்த மாதிரியான மது வகைகள் கிடையாது. அவர் அருந்திய மது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ஜான் பனையின் தலையில் ஊறிய மது. அந்த மதுவை தான் அவரு அருந்தினாரு. அது என்ன என்ஜான் பனையில் தலையில் ஊறிய மது அப்படின்னா, என்ஜான் உடம்பு இருக்கு இல்லையா நமக்கு, இந்த ஜடம், அதுதான் மொத்தமா 8 ஜானு. அதுல கழுத்து வரைக்கும் 7 ஜானு. 8வது ஜான் நம்மளுடைய சிரசு. அந்த சிரசுல இருந்து இறங்கக்கூடிய அந்த மதுவை தான் அவங்க பானம் செஞ்சாங்க. சோ அத தெரியாம இவங்க எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, அந்த மதுவை எப்படி இவங்க பானம் செஞ்சாங்க அப்படின்னா லம்பிகா முத்திரை மூலம் அந்த மதுவை அந்த மகான் பானம் செஞ்சிருக்கிறாரு. சோ லம்பிகா அப்படின்னா லோகமாதா அப்படின்னு அர்த்தம். லோகமாதான்றது சக்தி. அந்த சக்திய சிரசினுள் அடங்கும் பொழுது அமிர்தம் இறங்கும். அதாவது இப்ப நம்மளுடைய சக்தி என்ன பண்ணுது, வெளியில போயிட்டு இருக்குதையா, வெளியில போகுது, உள்ள வருது. சோ வெளியில பரவி இருக்குது இல்லையா, அந்த சக்திய நாம என்ன பண்ணணும்னா தன்னில் தானே லயிக்கும் போது என்னன்னா அந்த சக்தி உள்ளுக்குள்ளே நிறைந்து மிகுந்து அதிகமாயி
வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த சிரசில் இருக்கக்கூடிய அமிர்தம் இலகுகிறது. அந்த அமிர்தத்தை தான் பானம் செஞ்சு ஆனந்த மர்த்தனாக இருக்கிறாங்க ஞானிகள்லாம். இந்த மதுவை தான் அந்த மகானும் சாப்பிட்டாரு. அதாவது அந்த கேரளாவில் இருக்க துஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சன். சோ அந்த மகானும் இந்த மதுவை தான் தலையிலிருந்து இறங்கி வர அந்த மதுவை தான் குடிச்சாரு. இத அறியாம தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த மகானை போல நம்மளும் கல்லு சாப்பிட்டு சக்தி பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க உலகத்துல, பூஜைன்ற பேர்ல, சக்தி பூஜைன்ற பேர்ல ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சு படையல போட்டு அதுக்கு தூப தீபம்லாம் காட்டி பூஜை பண்ணி சோ அத நெய்வேத்தியமா அந்த படையல வந்து சாப்பிடுறாங்க. சாப்பிடும்போது அது மட்டும் இல்லாம அந்த மது வகைகளையும் அதுல வச்சு படைக்கிறாங்க. சோ அதையும் அவங்க எடுத்து குடிச்சிடுறாங்க. குடிச்சிட்டு அவங்களுக்குள்ளவே சண்டை போட்டுட்டு அடிப்படி ரத்தம் வர்றது கொட்டு போறது அந்த மாதிரி நிறைய பஞ்சாயத்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான செயல்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சோ அப்ப இந்த உலகத்துல இங்க இப்ப நாம பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சக்தி பூஜை கிடையாது. சோ இப்ப இவங்க பண்ணதுதான் சக்தி பூஜை. அப்ப அந்த சக்தி பூஜை செய்யும் பொழுதுதான் மது அருந்தாமல் இருக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு இதுதான் உண்மையான காரணமாகும். அப்ப அந்த சக்தி எங்க இருக்கு, தலையில் உண்டான அந்த சக்தி உள்ளுக்குள்ள போயிட்டு சிரசில் அடங்கும் போதுதான் அந்த மது உண்டாகிறது. அப்படி நம்மளுடைய சக்திய வெளியினுள்ளில் வியாபித்து வியாபித்து நாலா விதத்திலையும் போய் ஜனங்கள் என்ன பண்றாங்க, மோகாந்தக்காரர்களாக நாலா விஷயத்திலயும் பந்தப்பட்டு இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி பந்தத்துல இருந்து அவங்கள திரும்ப உள்ளுக்குள்ள கொண்டு போகணும். இது யாரு கொண்டு போக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஜீவனா இருக்கக்கூடிய சிவன் தான் அந்த சக்திய உள்ளுக்குள்ள கொண்டு போயிட்டு நிலை நிறுத்தணும். சோ அப்படி நிலை நிறுத்துறதுக்காக தான் என்ன சொல்றாங்க உலகத்துல, சிவன் வந்து சக்திய பூஜிக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். அப்ப யாரு இந்த சக்தியை உள்ளுக்குள்ள கொண்டு போகணும் அப்படின்னா ஜீவனா இருக்கக்கூடிய அந்த சிவன் தான் வந்து இந்த சக்திய உள்ளுக்குள்ள கொண்டு போகும்போது அப்பதான் வந்து அந்த மது இறங்கி வரும். சோ இதுக்காக தான் வந்து சிவன் சக்தியை பூஜிக்கிறது என்று உலகத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னா தன்னுடைய சக்தி வெளியினுள்ளில் பரவி பின்னமாய், அதாவது வெவ்வேறாக தன்னுடைய சக்தி பந்திக்கப்பட்டிருக்கிறது. அந்த பந்தத்தில் இருக்கின்ற சக்தியை ஜீவனாய் இருக்கின்ற சிவன் வேறுபடுத்தி பிரம்மரந்திரத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்குத்தான் சக்தி பூஜை. இப்படி செஞ்சாதான், இது மாதிரி போய் சேர்க்கும் பொழுதுதான் அந்த மத்தகத்துல இருக்கிற அந்த மதுவை அருந்தி ஆனந்த மர்த்தனாகவும் என்றும் சர்வரிங்கனாகவும் வாழலாம். சோ அப்ப இந்த உலகத்துல இப்ப நாம பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சக்தி பூஜை இல்ல. அந்த கேரளாவில இருக்க அந்த துஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சன்றவர் ஒரு பெரிய மகான். சோ அவரு வந்து அருந்தியது இந்த கல்லதான். சோ அந்த மகானை வந்து நாம பயன்படுத்துற இந்த மது வகைகள் அறிஞ்சாருன்னு அபவாதம் சொல்றதெல்லாம் ரொம்ப தப்பிதம் அப்படின்னு சொல்லி சாமி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார். ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். பொதுவாக உலகத்துல மாயையில் அகப்பட்ட கொண்ட அந்த மக்கள் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள்ல மிக அதிகமாக தன்னுடைய ஜீவனை அதிகமாக மதிமயங்க செய்யக்கூடிய அந்த வஸ்து தான் மது என்று சொல்லுவது. ஏனென்றால் ஜீவன் தன்னை உணர்வதற்கு முடியாமல் அதோகதியாகக்கூடிய அந்த தன்மையில ஜீவன் ஜாக்கிரதை உணர்வு ஏற்படாமல் மதிமயங்கி கிடைக்கிறது தான் மது. பொதுவாக அந்த மது அருந்தினால்தான் அதுதான் சக்தி பூஜை என்பது நிறைவு பெறும் என்று உலகத்தில் சொல்லி வருகிறார்களே, இதனுடைய உண்மைத்தன்மை என்ன? பொதுவாக இந்த மார்க்கத்தில் நாம் பயணம் செய்யும் பொழுது ஒரு சராசரியான
இந்த மாயா உலகத்தில் பற்றில் சிக்கிக் கொண்டிருக்கின்ற மனிதராக அபிமானிக்கப்பட்டிருக்க நாம் தான் இந்த விந்தையில் பயணிக்க ஆசைப்படுகிறோம். இருந்தாலும் அந்த சராசரி மாயா உலகத்தினுடைய இத்தகையமான இந்த சந்தேகங்களுக்கு தெளிவு பெறுதல் என்பது மிக மிக முக்கியம். அத்தகைய தெளிவு நிலை நாம் வரும்போது மட்டும்தான் நாம் ஜீவனை எப்படி காப்பாற்றிக் கொள்கிறது என்கின்ற அந்த ஞானம் என்பது நமக்குள்ள அது பிறக்கும். மது, அந்த மது மதிமயங்கச் செய்வது தான். அதாவது தன்னுடைய மதியை ஏதோ ஒரு சுகம் இருப்பதாக ஒரு அறியாமை, ஜீவனை அது உணர்வதற்கான அது வழி வகுக்கக்கூடியது கிடையாது. அப்ப இந்த மாதிரி சாஸ்திரங்கள்ல மது அருந்தினால்தான் மோட்சம் கிட்டும் சொல்லி இருக்கிறாங்களே, இது உண்மையா? அது உண்மைதான். பொதுவாக மகான்கள் அருந்திய மது என்பது உலகத்தில் சொல்லக்கூடிய இந்த கல் சாராயம் போன்ற இந்த மதுக்கள் என்பது கிடையாது. அவர்கள் ஜாக்கிரதை உணர்வில் இருக்கும் போது அவரவருக்குள் ஊறிய அந்த மதுவைத்தான் அவர்கள் அருந்தினார்கள். என்ஜான் இந்த உடம்புல தலைப்பகுதி என்று சொல்லக்கூடிய அந்த பாகத்தில் ஊறிய மதுதான், அந்த மதுவைத்தான் அந்த மகான்கள் அருந்தினார்கள். அது நமது தலையாய் அந்த சிரசு பகுதியில் அந்த மது ஒரு குறிப்பிட்ட நிலையில் நமக்குள் அந்த உடலளவிலும் மனதளவிலும் அந்த ஜீவன் அளவிலும் அந்த ஜாக்கிரதை அந்த முழு உணர்வு ஏற்படும் பொழுது நமக்குள் அந்த சுக்கிலத்தினுடைய தன்மை அது கெட்டிப்படும் பொழுது அதில் சுரதம் என்ற நீர், அந்த சுரம் என்ற அந்த நீர் அதில் வற்றும் போது நமக்குள்ளேயே அது இயல்பாகியே அது சுரக்கக்கூடிய அந்த நிலைமையில் சுரக்கக்கூடிய மதுதான். அந்த மதுவைத்தான் அந்த மகான்கள் அருந்தினார்கள். அதைத்தான் அந்த லம்பிகா முத்திரையில் அது பானம் செய்தார்கள். அப்ப லம் என்றால் அம்பிகா, அம்பிகா அத லம் என்றால் பிரகாசம், அம்பிகா என்றால் லோக மாதாவாகிய அந்த சக்தி. அந்த சக்தி தன்னுடைய சிரசில் அடங்கும் பொழுது அமிர்தம் இறங்கும். பொதுவாக சக்தி பூஜை என்று சொல்லுவது நம்மளுடைய அந்த சக்தியை விரயம் செய்வது என்பது கிடையாது. அதை விரயமாக விடாமல் அதனுடைய சக்தியை, அதனுடைய முழு தன்மையை அதனுடைய உற்பத்தியான இடத்திலேயே நிலைநிற்கச் செய்வது தான். பொதுவாக ஈஸ்வர சேவையும் அப்படித்தான். ஈஸ்வர சேவை என்பது ஈஸ்வரனுடைய அந்த சக்தியாகி அதை விரயம் செய்வது என்பது கிடையாது. அந்த சக்தியை அதனுடைய உற்பத்தியான இடத்திலே நிலைநிறுத்துவது தான். அதுதான் உண்மையான அது ஈஸ்வர சேவையாகும். அததான் இந்த இடத்துல லோக மாதாவாகிய அந்த சக்தி அது நம்மை அறியாமல் அது 5 புலன்கள் வழியாக கேட்பது, காண்பது, அறிவது போன்ற உலகத்தினுடைய அந்த விஷயத்துல மாயையில் அது மதிமயங்கி அது விரயமாகி கொண்டிருக்கிறது. நித்யா நித்திய வஸ்து விவேகம் என்ற நிலை அறிந்து இந்த மாயையிலிருந்து நாம் விடுபட வேண்டும். அப்ப மாயையான அதில் நாம் பந்தப்பட்டிருக்கும் பொழுது ஒரு புறம் சுகம் தருவது போல இருந்தாலும் மறுபுறம் துக்கம் என்பது அது பின்னாடியே ஒட்டிட்டு தான் வரும். அது இன்ப துன்பங்கள் ராக துவேஷங்களுக்கு அகப்பட்டதுதான் இந்த மாயையான இந்த உலகத்தினுடைய பலன். அதுதான். ஏனென்றால் அந்த மாயையை அனுபவிப்பதற்கு நாம் ஜீவனை விரயம் செய்துத்தான் அனுபவிக்கின்றோம். அது நமக்கு பிடித்த பலனாகவும் இருக்கலாம், அது பிடிக்காத விரும்பாத விஷயமாகவும் இருக்கலாம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது நல்லது கெட்டது என்ற இந்த பேதத்தினால எதை அனுபவித்தாலும் ஜீவனை நாம் விரயம் செய்துத்தான் நாம் அனுபவிக்கின்றோம். எப்போதெல்லாம் நாம் ஜீவனை விரயம் செய்து ஜீவனே நமக்குள் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் நாம் ஆக்கி விடுகின்றோமே, கடைசியில் செத்து போன்ற நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுகின்றோமே. அப்ப அது
உண்மையான ஒரு நிரந்தரமான ஒரு நித்தியமான வஸ்துவை நம்ம அறியாமல் போகின்றமே. அப்பா ஏதோ உலகத்தினுடைய அந்த சுக துக்கங்களை ஏதோ சிறிது நேரம் மறப்பதற்காகத்தான் ஏதோ ஒரு சிலவர்கள் இந்த மது பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கின்றார்கள். ஒரு மதிமயங்கிக்கு இருக்கிறார்கள். ஆனால் அது மாயினுடைய அது உச்சக்கட்ட அது விளைவது. அந்த ஜீவனை அதனால் மீள முடியாது. ஜாக்கிரதை உணர்வு அதன் மூலம் கிடைக்காதது. அதுக்குதான் ஞானபிதா நமக்கு வித்தை வாங்க சொல்லையே போதைப் பொருட்களை நம்ம விட வேண்டும். அப்படி விடுபவர்களுக்குத்தான் இந்த உபதேசம் பெறுவதற்கே தகுதி என்று கூறியிருக்கிறார். அப்படி கூறியிருக்கின்ற ஞானபிதா அப்ப ஜாக்கிரதை உணர்வு நமக்குள் இயல்பாக ஏற்படாது. நமக்குள் அந்த போதைப் பொருட்கள் என்பது இருந்ததுனால உணர்வு ஏற்படாது. ஆனால் அந்த ஜாக்கிரதை உணர்வோடு தன்னுடைய உற்பத்தி ஸ்தானத்திலேயே 5 புலன்கள் வழியாக வெளிப்படுவதை அதனுக்குள் அந்த சக்தியை அதனுடைய இடத்திலே நிலைநிறுத்த வேண்டும். அப்போதுதான் அந்த மது என்பது சுரக்கும், அமிர்தம் என்பது நமக்குள்ள அது சுரக்கும். அந்த அமிர்தம் என்பது நமது 5 புலன்கள் 5 இந்திரியங்கள் மூலமாக பஞ்ச என்றால் 5 அது விரயமாகக்கூடிய சக்தி அது உள்ளுக்குள்ளேயே அது நிலைநிறுத்தும் போது அமிர்தமாக மாறுகிறது. அதுதான் பஞ்சாமிரதம். அதனுடைய உண்மையான அர்த்தம் என்பது அதுதான். ஆனா உலகத்துல பஞ்சாமிரதம் என்ற முறையில பாத்தீங்கன்னா சில பொருட்களை மிக்ஸ் பண்ணிட்டு அதுதான் ஒரு பஞ்சாமிர்தம். அது உடல் ரீதியான காப்பதற்கொன்னால் அது உதவி செய்யமாக உடல் ஆரோக்கியத்துக்கொன்னா அது உதவிகரமாக இருக்கலாம். உண்மையில் பஞ்ச அமிர்தம் என்பது இதுதான். 5 புலன்கள் வழியாக விரயமாகக்கூடிய அந்த சக்தியை அது விரயமாக விடாமல் அது பல்வேறு பரிணாமங்கள் அது விரயமாவது கண்ணால் கேட்பது பார்ப்பது மூலமாகவும் காதால் கேட்பது மூலமாகவும் வாவினால் சுவைப்பது மூலமாகவும் மூக்கினால் முகர்வது மூலமாகவும் தோளினால் தொட்டறிவதும் இத்தகைய மூலமாக பல்வேறு விதம் பரிணாமங்கள்ல பின்னப்பட்டு விரயமாகுது. அந்த விரயமாகக்கூடிய சக்தியை நமக்குள் அது விரயமாகாமல் அது நிலை நிறுத்தும் போது தான் உண்மையில அது பஞ்சாமிர்தமாக ஆகும். அந்த டைம்ல தான் நமக்குள் அந்த அமிர்தம் என்ற ஒரு நிலை நமக்குள்ள இயல்பாகவே அந்த மதுபானம் என்ற நிலை நமக்குள்ள அது சுரக்க மதுது. நம்மளுடைய சுக்கிலம் இந்த 5 புலன்கள் வழியாகத்தான் அது விரயமாகி கொண்டிருக்கிறது. அப்ப அந்த சுக்கிலத்தினுடைய நிலை அது அது இயல்பாக இருக்கக்கூடிய அதனுடைய தன்மை அது இழந்து விடுகிறது. அது நீத்து போய் விடுகிறது. அந்த சுக்கிலம் முழுவதுமாக விரயமானால் நாம் செத்து போகின்றோம். அதுதான் பிரம்மஸ்வரூபம். அப்ப அது சக்தி அது விரயமாச்சுனால அது சுக்கில நஷ்டம் என்பது நமக்குள்ள ஏற்படுகிறது. அப்ப இயல்பாகவே அந்த பிரம்மஸ்வரூபமாம அந்த சுக்கிலம் நமக்குள்ள அது ஒவ்வொரு செல்களிலும் அது நிறைந்து அது பூரிப்பிக்க செய்ய வேண்டும். அது பூரிப்பித்து அதிகமாக அது இருக்கும் போதுதான் நமக்குள்ள இயல்பாகவே அந்த நிலையில தான் அமிர்தம் என்பது இயல்பாகவே சுரக்கும். அப்ப நமக்குள்ள அது ஏற்படணும்னா அந்த உடல் அளவிலும் நாம் ஜாக்கிரதை என்ற உணர்வோடு இருக்கும் போதும் மனதளவிலும் ஜாக்கிரதை என்ற உணர்வோடு இருந்து ஜீவன் அளவிலும் ஜாக்கிரதை என்ற அந்த உணர்வோடு இருந்து 3 ஜாக்கிரதை நிலையிலும் நாம் ஒருநிலைப்பட்டு அந்த பயணம் செய்யும் போது பட்டம்தான் நமக்குள்ள அந்த சுக்கிலம் என்பது தன்னிறைவு பெறும். ஒவ்வொரு செல்லிலும் அது பூரிப்பு அடையும். அது அப்ப அந்த நிலையில் தான் நமக்குள்ள பாத்தீங்கன்னாலே அந்த உலகத்தினுடைய அந்த பற்றுக்கள் எல்லாமே அது நம்மிருந்து அது முழுவதுமாக அது வெளிப்பட்டு இருக்கும் போது தான் ஏற்கனவே நம்ம முன் அத்தியாயங்கள்ல பார்த்தோம். ஞானமாகி அந்த சூரியன் எப்ப நமக்குள்ள அது பிரகாசிக்கிறது அது வெளியில் வியாபிக்கும் போது அது கிடையாதது. நமக்குள்ள அந்த சூரியன் அது உற்பத்தியான இடத்திலேயே அது அசையாமல் உற்பத்தி ஆகாமல் அது நிலை நிற்கும் போது தான் ஞானம் ஆகிய சூரியன் பிரகாசிக்கிறது. அது பகல் ஆகிய அந்த
நிலை நமக்குள்ள உருவாகிறது. முன் அத்தியாயத்திலே நம்ம பார்த்தோம். அதே மாதிரிதான் நமக்குள்ள, அததான் வேறொரு பரிணாமத்துல ஞானவிதா இதற்கான விளக்கமும் இந்த இடத்துல கொடுக்கிறார். அப்ப நம்மளுடைய சக்தி அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்திலே உற்பத்தி ஆகாமல் அதுக்குள்ளேயே நிலை நிறுத்துவது தான். அப்ப இந்த புலன்கள் வழியாக அது விரயம் ஆகுது. கூடவே இந்த உடல் அளவிலையும் நம்மளுக்கு ஜாக்கிரதை உணர்வோடு இருக்கும் போது மட்டும்தான், மனதளவிலையும் இருக்கும் போது மட்டும்தான் நம்மளுடைய சக்தி விரயமாகாமல் இருக்கும். அப்ப ஜீவன்லயும் ஜாக்கிரதை ஏற்பதான் அப்ப உண்மையான அமிர்தம் என்பது நமக்குள்ள அது சுரக்கும். அந்த பானத்தை அருந்தித்தான் மகான்கள் அததான் சக்தி பூஜை செய்தார்கள். சக்தியை பூஜித்தார்கள் என்றால் அந்த சக்தியை விரயம் செய்வது கிடையாதது. அது உற்பத்தியான இடத்திலே நிலைநிறுத்துவது தான் அது உண்மையான சக்தி பூஜை. இதனுடைய உண்மை தன்மையை அறியாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய அந்த மக்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பல்வேறு கல் சாராயம், இந்த மாதிரி பல்வேறு வகையான சாப்பாடுகள், மது, மாமிசம், இதெல்லாம் சக்தி பூஜை என்ற முறையில இறைவனுக்கு அது படைச்சு, அந்த சக்திக்கு படைச்சு நெய்வேத்தியம் என்ற முறையில கற்பூர தீபார்த்தனை இதெல்லாம் காமிச்சிட்டு, இதெல்லாம் மற்ற நாளை விட அந்த பூஜை அன்னைக்கு தான் அதிகமான இந்த மாதிரி உணவு முறைகளை, மதுக்களை அருந்து விட்டு தேவையில்லாத அந்த ஜீவன் அந்த இடத்துல அது மதிமயங்கி நின்றதால என்ன ஆகுதுன்னா, ஒருவருக்கு ஒரு சண்டையிட்டு கொண்டு நீ பெரியவனா நான் பெரியவனான்ற மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பல்வேறு விதத்துல சக்தியை விரயமாக்கி அதோகதியாகி செத்து போய்கின்றார்கள். அப்ப இவர்களைத்தான் சண்டாளர்கள் என்கிறார்கள். தன்னுடைய ஜீவனை தனக்குள் அது காப்பாற்றிக்க தெரிய வேண்டும். அத்தகைய தெரியாத நிலை வரைக்கும் நாமும் அந்த நிலையில்தான் இருக்கின்றோம். ஏதோ ஒரு இடத்துல ஜீவனை காப்பாற்ற தெரியவில்லை என்றால் அந்த அறியாமை என்கின்ற அந்த நிலையில தான் நம்ம இருக்கிறோம். அந்த ஜீவனை அறிய வேண்டும். அறிந்து அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்திலேயே அந்த ஜீவனை அங்கேயே அது அசையாமல் அதை லைக்க செய்ய வேண்டும். அந்த நிலையில தான் அது உண்மையான அறிவு. அந்த நிலையில தான் நமக்குள்ள அந்த மது அமிர்தம் என்பது அது நமக்குள்ள அது இயல்பாகவே அது சுரக்கம். நம்மளா அது முயற்சி பண்ணக்கூடிய விஷயம் என்பது அது கிடையாதது. இயல்பாகவே 5 புலன்களும் எப்போது அது சும்மா இருக்கின்றதோ அதனுடைய நிலை அதனுடைய இயல்பான நிலையில இருக்கும் போது மட்டும்தான் மனம் என்பது அடங்கிய மனமாக ஆகும். அந்த நிலையில தான் நமக்கு அந்த மனதளவிலும் ஜாக்கிரதை வரும். அந்த நிலையில இருக்கும் போது தான் அது ஜீவன் அளவில அதனுடைய உற்பத்தியான இடத்துல அது ஒடுங்கும் போது மட்டும்தான் மது என்பது நமக்குள்ள சுரக்கும். இந்த மதுவைத்தான் மகான்கள் அருந்தினார்கள். அதில் தான் அவர்கள் பேரானந்த நிலையம் அவர்கள் பெற்றார்கள். அப்ப அந்த நிலையைத்தான் அடையணும். ஆனா இதனுடைய உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ளாமல் அத்தகைய மகான்கள் அருந்தினார்கள். உலகத்தில் சொல்லக்கூடிய கல் சாராயத்தை அருந்தினார்கள். இந்த மாதிரி தவறான ஒரு கருத்து அவர்கள் மேல சொல்லுவது பாத்தீங்கன்னா, அதுவே ஒரு அபத்தமான விஷயம். இந்த மார்க்கத்தில் தன்னுடைய ஜீவனை காப்பாற்றக்கூடிய அந்த நல்வழி மார்க்கத்தில் பயணிச்சவர்களை இவரை அபத்தமாக சொல்வதில் என்பது கூடாதது. உண்மைத்தன்மையை உள்ளபடி அறிந்து அதன் மூலம் செயல்படுவது தான் அது உண்மையான இந்த மார்க்கத்துடைய வழிமுறை. இத்தகைய மகான்கள் அருந்தியது எல்லாமே சரிதே. தனக்குள் உருவான அந்த மருவைத்தான் அருந்தினார்கள் என்பதைத்தான் இந்த அத்தியாயத்துல ஞானபிதா நமக்கு தெளிவுபடுத்துகிறார். தொடர்ந்து நாளைக்கு நாம் 20வது அத்தியாயத்துல மதங்கள் என்ற முறையில பாத்தீங்கன்னா, இந்து மதம், புத்த மதம், கிறிஸ்துவ மதம், முகமதிய மதம், இதனுடைய உண்மை தன்மை என்பதை தான் ஞானபிதா 20வது அத்தியாயத்தில் நமக்கு தெளிவுபடுத்துறாரு. அதை தொடர்ந்து நாளைக்கு நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உடம்புடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம்.
நாம் நேற்றுக்கு வரைக்கும் வர்ணங்கள் பற்றின விவரங்களை பார்த்துருந்தோம். பிராமணன் அப்படிங்கிறது மனம், சத்திரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய சித்தம், வைசியன் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய புத்தி, சூத்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய அகங்காரம். ஸோ பிராமணருடைய தொழில் அப்படிங்கிறது நித்திய அநித்திய வஸ்து விவேகம் செய்யணும். ஆனால் இங்கே நாம் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, உயர்ந்த ஜாதின்னு சொல்லி ஒரு கருத்தில் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களை எல்லாத்தையுமே நீ தள்ளி நிறுத்தி வச்சு அவங்க தீண்டாமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இது தப்பான ஒரு விஷயமா இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். ஒரு சத்திரியனுடைய தொழில் என்ன அப்படின்னா, ராகத்துவேசமான இந்த விரோதமான இந்த துர்குணங்கள் நமக்குள்ள அண்ட விடாமல் அதை தடுக்கிறதுக்கான ஒரு வேலையை செய்யணும், அந்த சித்தம்ங்கிறது. ஆனால் அதை நம்ம செய்யாம பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை எடுக்கிறது, இந்த மாதிரியான சில செயல்கள் நாம் இங்கே செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ அதுவும் ஒரு சண்டாளத்தனம் தான் சொல்லியிருந்தார். வைசியனுடைய தொழிலாக நாம் இங்கே கவனிச்சுட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, விலையிலையும் அளவுலையும் மோசம் செஞ்சு மக்களை ஏமாற்றி பணம் சேர்க்கிறதுக்கான வழிவகைகளை தான் நம்ம வியாபாரங்கிற பேரில் வச்சிருக்கிறோமே தவிர, உண்மையான அந்த கோரக்ஷை அப்படின்னு சொல்லக்கூடிய சப்தத்தை தானம் செய்யக்கூடிய, சப்தத்தை ரசிக்கக்கூடிய அந்த கிருஷிங்கிற அந்த வணிகத்தை நாம் இது நாள் வரைக்கும் செஞ்சது கிடையாது அப்படிங்கிறதையும், அதுக்கு அந்த புத்தியை நம்ம சரியாக பயன்படுத்தி அவனிலிருந்து வெளியில போகக்கூடிய அந்த சப்தரூபமாக வெளியில போகக்கூடிய சக்தியை உள்நிலைப்படுத்தணும். அதுதான் சரியான முறைன்னு சொல்லியிருந்தார். இந்த சூத்திரர்களை பற்றி பேசும்போது, சூத்திரர்கள் அப்படின்னு சொல்றது வந்து பிராமண பாத சேவை செய்யணும். அதாவது மனமாக இருக்கக்கூடிய பிராமணனை பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய உற்பத்தி ஸ்தானத்தை நோக்கி போவதற்கு எத்தனம் செய்யணும், அதுக்கு முயற்சி செய்யணும் அப்படிங்கிறதை சொல்லியிருந்தார். ஆனா இப்ப இருக்கக்கூடிய அகங்காரம் என்னவா இருக்குது அப்படின்னா, ஏமாத்துறதுக்கும் திருடுறதுக்கும் கொலை செய்யறதுக்கும் இந்த மாதிரியான கெட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடுறதுக்கும் இந்த உடம்பையும் மனசையும் கெடுத்துக்கிறதுக்கான ஒரு செயல்களாக இருக்கக்கூடிய புகைப்பிடிக்கிறது, மது அருந்துறது அப்படின்னு சொல்லி இப்படியான துர்ச்செயல்கள் பின்னாடியே தான் போயிட்டு இருக்குது. இது வந்து இதுவும் ஒரு சண்டாளத்தனம் தான் சொல்லியிருந்தார். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து அத்தியாயம் 19. ஸோ இந்த அகங்காரத்தை பற்றி பேசும்போது, சூத்திரர்களுடைய இப்ப இருக்கக்கூடிய நிலைமையை பற்றி பேசும்போது, மதுபானம் அருந்துறதுங்கிறது ஒரு சண்டாளத்தனம் அப்படின்னு சாமி சொல்லியிருந்தார் இல்லைங்களா? இப்ப இங்கதான் ஒரு சந்தேகம் வருது. மதுபானம் அருந்துறது சண்டாளத்தனம் அப்படின்னு சொன்னா, ஆனா ஞானிகள் எல்லாம் சக்தி பூஜையில மதுபானம் அருந்துறாங்களே, அவங்களே வந்து மதுபானம் அருந்தாமல் சக்தி பூஜை செய்ய முடியாதுன்னு சொல்றாங்களே, ஆனா நீங்க அது சண்டாளத்தனம்னு சொல்றீங்களே, ஸோ இதுக்கான விளக்கங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லிதான் சாமி கிட்ட வந்து சீடன் வந்து கேட்கிறார். ஸோ எந்த மகான் வந்து மதுபானம் அருந்தி அவருக்கு ஞானம் உண்டாகி அவர் கண்டிப்பா சக்தி பூஜையினாலே மதுபானம் அருந்தி தான் ஆகணும் அப்படின்னு எந்த மகான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த மலையாளத்துல எல்லாம் இந்த நிறைய ஜாதி வேறுபாடுகள் நிறைய இருக்கும்போது அவங்களுக்குள்ளார ஒரு நல்ல ஒரு படிப்பு கொடுத்து, ஒரு நல்ல ஒரு வழிமுறைகளை காமிச்சு கொடுத்து, இந்த கேரள எழுத்துக்கான அந்த எழுத்து உருவை கண்டுபிடித்தவர், அவர் தான் உருவாக்கி கொடுத்தவர். மலையாளம் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்தை உண்டாக்கி கொடுத்தவர், கேரளத்து எழுத்தச்சன் அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. துஞ்சத்து மகான் ராமானுஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய, துஞ்சத்து ராமானுஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரை தான் வந்து இவர் வந்து சொல்றாரு. அவர் வந்து ஒரு சக்தி பூஜையில மது அருந்தாமல் அதை செய்ய முடியாது அப்படின்னு சொன்னதா ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கேள்விப்பட்டு தான் சொல்றாரு. அப்போ அவர் துஞ்சத்து ராமானுஜர் ஏதாவது அவருடைய பாடல்களை எழுதியிருக்கிறாரா, ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குதான்னு கேட்டா அதுவும் இல்லை. நாம கேள்விப்பட்டதை மட்டும் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிறைய விஷயம் அப்படிதான் நாம தெரிஞ்சுட்டு வரோம். நாம நேரடியாக வேதங்களை போய் படிக்கிறது கிடையாது. நம்ம பலருக்கும் வந்து இந்துக்களுடைய 4 வேதங்கள் என்னன்னு கூட தெரியாது. மிஞ்சி போனா பகவத்கீதையை பத்தி கேள்விப்பட்டிருப்போம், ஆனா அதுவும் படிச்சிருப்போமான்னு தெரியாது. அப்ப மீதி நாம தெரிஞ்சுக்கிட்ட இந்த மத சம்பிரதாயம் சார்ந்த நடவடிக்கைகள்லாம் எதை சார்ந்து இருக்குது அப்படின்னா, கேள்விப்பட்ட விஷயங்களை மட்டுமே தான் இருக்குது. எனக்கு எங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க, எங்க அப்பா அம்மாவுக்கு அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லி இந்த கேள்வி மூலமாக, அதாவது கேட்டு அறிந்த விஷயங்களை மட்டுமே தான் நாம அது கிரகிச்சு வச்சுக்கிட்டு அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு நம்ம நடந்துட்டு இருப்போம். அதே மாதிரிதான்
இந்த உலகவாசிகள் வந்து சொன்னதை இந்த சீடன் கேள்விப்பட்டுட்டு அது உண்மைன்னு சொல்லி நம்பிட்டு தான் அதுக்கான விளக்கங்களை இங்க கேட்கிறார். அப்படி ஒருவேளை அது உண்மையாக இருக்கிறதா இருந்தால் அவர் எந்த மதுவை அருந்தினார், அவர் எந்த மதுவை சொன்னார் அப்படிங்கிறது இருக்குது. அவங்க சொன்னது உண்மையாவே எடுத்துட்டு போட்டோம், அவர் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியே இருக்கட்டும், ஆனா அவர் சொன்ன மதுங்கிறது என்ன அப்படிங்கிறத கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நாமெல்லாம் என்ன மதுவை இயல்பா நம்ம நினைச்சு பார்ப்போம், சாராயம், கல், இந்த மாதிரியான மதுவை தான் நம்ம நினைப்போம். மதுன்னு சொன்னாலே நமக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வரும். நம்ம அதை தவிர வேற ஒரு மதுவை கவனிச்சது கிடையாது. அதனால நாம என்ன நினைப்போம், மது அருந்தாமல் இருக்க முடியாதுன்னு சொன்னாலே இவர் கல்லையும் சாராயத்தையும் தான் சொல்றாருன்னு சொல்லி நாம தப்பான அபிப்பிராயம் ஏற்படுறதுக்கான ஒரு நிறைய வாய்ப்புகள்ங்கிறது இருக்கவே செய்யுது. அப்போ நம்ம நினைச்சிருக்கக்கூடிய மதுங்கிறது எப்படி உண்டாக்கப்படுறது அப்படின்னா, ஒரு தென்னையோ பானையோ அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பாலை வந்து சீவி விட்டு அதில் வந்து ஒரு பானையை கட்டி தொங்க போட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டு சொட்டாக விழுகக்கூடிய அந்த பாலை சேமித்து வச்சு அதை அருதி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு போதை ஏறின ஒரு நிலைமைங்கிறது ஏற்படும். ஏன்னா அந்த பால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த மரத்தினுடைய சுக்கிலம் தான். அது கட்டலை அப்படின்னு சொன்னால் அது பூவாக மாற வேண்டியது தான். அதை தான் தடுக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணுறோம், அதுலேருந்து சுக்கிலத்தை மட்டும் எடுக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம செஞ்சுருக்கிறோம். அப்போ அதை அருந்தும் போது நமக்கு ஒரு போதை ஏற்படக்கூடிய, தன்னை மறந்த ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது இருக்கவே செய்யும். ஆனால் இவர் இந்த மாதிரியான ஒரு கள்ளத்தான் சொன்னாரா அப்படிங்கிறத நம்ம கவனிச்சு பார்த்தோம்னு சொன்னால், சாமி வந்து அது இல்லை, இவர் வந்து அந்த மாதிரியான மதுவையோ இல்லை கல்லையோ சாராயத்தையோ சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மதுவை ஒருத்தர் அருந்துறாருன்னு சொன்னால் அவருக்கு அதன் மூலமாக ஞானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நமக்கு ஞானம் உண்டாகணும், தன்னைத்தானே அறியணும் அப்படின்னு சொன்னால் நாம ஜாக்கிரதை நிலைமைக்கு வரணும். ஆனால் நாம நினைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த கல், சாராயம் அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய சுய உணர்வை இழக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அது அருந்து இருந்தோம் அப்படின்னு சொன்னா நாம சுத்தி நடக்கிற விஷயங்கள்லாம் மறந்து போயிடும். நம்முடைய சிறுமூளையை வந்து செயல் இழந்து போச்சு அப்படின்னு சொன்னா, அந்த போதை இருக்கிற வரைக்கும் செயல் இல்லை அப்படின்னு சொன்னா சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாது, நாம என்ன பேசுறோன்னே தெரியாது, நமக்கு என்ன அவங்க மற்றவங்க என்ன பேசுறாங்கன்னு கூட நம்மளால கிரகிக்க முடியாது, எதையும் சிந்திக்க முடியாது, யோசிச்சு எதுவும் பண்ண முடியாது, நிறைய ஞாபக மறதிகள் ஏற்படும். சரி, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அதுல நடக்கிறது கூட முடியாத அளவுக்கு அந்த உடம்பு தள்ளாடுறத கவனிக்க முடியும், ஒரு நிதானத்துக்கு கூட இருக்க முடியாது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில இருக்கக்கூடிய அந்த மதுவை யாராவது குடிச்சு ஞானம் அடைய முடியுமா அப்படின்னு சிந்திச்சு பார்த்தோம்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை தான். அப்ப அந்த துஞ்சத்து ராமானுஜர் சொன்னது அது பொய்யா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஏன்னா அவர் அருந்துறதாக சொல்லப்பட்ட அந்த மதுவானது ஒருவேளை அது என்சான் பனையின் தலையில ஊர்ன மதுவாக இருக்கலாம். அதாவது நம்மளுடைய அவரவருடைய கைகளில் ஒரு ஜானருடைய அளவு எவ்வளவோ அது 8 ஜானாகத்தான் நம்மளுடைய உடம்புடைய அளவுங்கிறது இருக்கும். உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரைக்கும் நம்ம அளவெடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவரவருடைய கைகளுக்கு 8வது ஜான் அப்படிங்கிறது தான் அந்த சிரசனுடைய உச்சி அப்படிங்கிறது வரும். அந்த 8வது ஜானாக இருக்கக்கூடிய இந்த உடம்பாக இருக்கக்கூடிய பனை மரத்தினுடைய தலையில ஊர்ன மதுவை வேணா அவர் வந்து குடிச்சிருக்கலாம். ஏன்னா அப்படி ஒரு மது இருக்குது நமக்குள்ளார. அந்த மதுவை நம்ம குடிக்கிறதா இருந்தா லம்பிகா முத்திரையினால பானம் செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் சாமி சொல்றார். அது என்ன லம்பிகா முத்திரை அப்படின்னு சொன்னா, லம்பிகா அப்படின்னு சொன்னா அதுல லம் கூட்டல் அம்பிகா அப்படின்னு 2 வார்த்தை இருக்குது. லம் அப்படின்னா பிரகாசம், அம்பிகா அப்படின்னா லோக மாதாவாக இருக்கக்கூடிய சக்தி, நம்முடைய மனமாக வெளியில வியாபிக்கக்கூடிய சக்தி. அந்த சக்தியானது எப்ப நம்ம சிரசுக்குள்ளாரே அடங்கி இருக்குதோ அப்ப நமக்கு அமிர்தமானது இலகும் அப்படிங்கிறார். இது எப்படி இது சாத்தியம் அப்படின்னா, ஏற்கனவே சாமி இதுக்கு முன்னாடி அத்தியாயங்கள்ல உபஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகத்துலதான் அந்த தட்டு மாதிரி இருக்கக்கூடிய இடத்துலதான் சுக்கிலம் இருக்கிறதா சொல்லியிருந்தார். சுக்கிலத்தினுடைய ஸ்டோரேஜ் பாயிண்ட் அங்கதான். அங்க ஊறி வந்த அந்த ஒரு சுக்கிலமானது அந்த லிங்கத்தினுடைய நடு பாகத்துல பாயு அப்படின்னு சொல்லக்கூடிய பாகத்துல இருந்து ஊறி வந்த சுக்கிலமானது
அது கீழே லிங்கத்தின் கீழே தட்டு மாதிரி இருக்கக்கூடிய அந்த பாகத்துல தான் அந்த அது எப்பவுமே நிலை பெற்று இருக்கும். அங்க இருக்கக்கூடிய சுக்கிலத்தை எடுத்து தான் நாம என்ன பண்றோம்னா செலவு பண்ணிட்டே இருக்கிறோம். அது ஊறி வருது, எடுத்து செலவு பண்றோம், ஊறி வருது, செலவு பண்றோம், இப்படியே மாறி மாறி போயிட்டே இருக்குது. ஸோ அந்த தட்டு நிறையறதுக்கு நம்ம வாய்ப்பு தர்றதே இல்லை. அது வர வர நாம் இங்கே எடுத்து செலவு பண்ணிகிட்டே இருக்கிறோம். எந்தெந்த வகையிலாம் செலவு பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கண்களால் பார்த்தறிகிறோம், காதால் கேட்டறிகிறோம், மூக்கால் முகர்ந்தறிகிறோம், நாவால் சுவை தறிகிறோம், தோளால் தொட்டறிகிறோம், சிந்திக்கிறோம். இந்த உடம்புல வளர்ச்சிதை மாற்றங்கள் ஏற்படுது, நோய் எதிர்ப்பாற்றலுக்கு தேவைப்படுது, சப்திக்கிறோம், சுவாசிக்கிறோம். இப்படி நிறையா வகையில் இந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த சுக்கிலத்தை எடுத்து தான் நாம் செலவு பண்ணிகிட்டே இருக்கோம். வரவு ஒன்று வந்துகிட்டே இருக்குது, ஆனால் செலவு பாட்டுக்கு செலவாயிட்டே இருக்குதுன்னு சொன்னால் அங்கே அந்த கல்லா பொட்டி நிறைய அந்த தனமானது அங்கே சேமிப்புக்கு வரவே வராது. அது வர்றதும் போகிறதும் சரியாகவே இருக்கும். அப்படி ஒரு வேளை வர்றதும் போகிறதும் சரியாக இருந்தாலும் கூட இங்கே யாரும் செத்து போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அந்த தனம் குறையிறது கிடையாது. தனம் வருது போகுது, ஆனால் மீதி இருக்கக்கூடிய தனம் அதில் அப்படியே தான் இருந்திருக்கும். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, வரக்கூடிய தனத்தை விட வெளியில் செலவாகிற தனத்தினுடைய அந்த அளவுங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் கையில் இருக்கக்கூடிய இருப்பில் இருக்கக்கூடிய தனம் கூடவும் தீர்ந்து போகுது. அப்போ எவ்வளோ ஊறி வருதோ அதை விட அதிகமாகவே நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ ஸ்டோரேஜில் இருக்கக்கூடிய தனமும் அந்த சொத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை நம்ம செலவாக்காம கொஞ்சம் தடுத்து நிறுத்தினாதான் அந்த உபஸ்தம்னு சொல்லக்கூடிய தட்டு நிறையும். அப்படி அது நிறையும் போது தான் அதுல இருந்து என்ன ஆகும்னா வலிஞ்சு கீழ்முகமாக இறங்கும். அப்படி புருவ மத்தியத்துல லிங்கம் இருக்குது, அந்த லிங்கத்தினுடைய கீழ் பாகத்துல உபஸ்தம்ங்கிற தட்டு இருக்குது, அந்த தட்டுக்குள்ள சுக்கிலம் இருக்குது. அந்த தட்டு நிறைஞ்சாதான் அது நிறைஞ்ச சுக்கிலமானது திரும்ப அண்ணாக்கு வழியாக அது கீழே இறங்கி வரும். அப்படி இறங்கி யாருக்கு வருதோ அவங்க தான் சாகா வரத்தை உடையவங்களா இருக்க முடியும், அமரர்களாக இருக்க முடியும். தேவாமிர்தம் அப்படின்னு அதுக்கு பேர். அந்த அமிர்தத்தை உண்டவர்களுக்கு இறப்பு கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம். ஸோ இந்த அமிர்தத்தை கடையிறதுக்கு தான் புராணங்கள்ல தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து இந்த அமிர்தத்தை கடையக்கூடிய ஒரு சம்பவத்தை கூட ஒரு உதாரணமாக சொல்லியிருப்பாங்க. மந்தார மலை, அதாவது மேருமலை அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ மத்தியத்துல ஒரு வாசுகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாம்பை வச்சு பாம்பினுடைய ஒரு பாகத்தை அசுரர்களும் இன்னொரு பாகத்தை தேவர்களும் சேர்ந்து அவங்க இழுத்து கடையிறாங்க. அந்த மத்து கடையிற மாதிரி கடைஞ்சு அதுல இருந்து தான் அந்த அமிர்தம் தனியா விஷம் தனியா பிரிக்கப்பட்டு அந்த அமிர்தத்தை உட்கொள்றவங்க அவங்க தேவாமிர்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமிர்தத்தை உட்கொள்றவங்களுக்கு இறப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரியான அந்த கதையெல்லாம் வரும். இதுல 2 வகையான நிலைமைகள்ல தேவர்கள் அசுரர்கள் அப்படின்னு சொல்லி 2 நிலைமைகள்ல இருக்கிறாங்க. தேவர்கள் அப்படிங்கிறது மேலானவர்கள், அசுரர்கள் அப்படிங்கிறவர் கீழானவர்கள். அப்ப நாம எடுக்கக்கூடிய இந்த கதி அபியாசத்தையும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா மேலே போகக்கூடிய கதி, கீழே இறங்கக்கூடிய கதின்னு 2 கதியை நம்ம கவனிக்க முடியும். மேலே போகக்கூடிய கதி தேவர்களாகவும் கீழே இறங்கக்கூடிய கதி அசுரர்களாகவும் இப்படி மேலேயும் கீழேயும் இப்படி ஏற்று இறக்கி இந்த 2 காலையும் புரிக்க செஞ்சுதான் அந்த அமிர்தத்தை நம்ம கடைய வேண்டியதா இருக்குது. அப்படி கடைய வேண்டிய அந்த வாசுகின்னு சொல்லக்கூடிய அந்த பாம்பு தான் வாசி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய கதி. இந்த கதியை தான் மேலேயும் கீழேயும் நடத்தி அங்க பூர்வ மத்தியத்துல அமிர்தம் கடைய வேண்டிய ஒரு வேலைங்கிறது நடக்குது. இதன் மூலமாக வெளியில போகக்கூடிய சக்தியானது குறைக்கப்பட்டு அது சேமிப்பாக மாற்றப்பட்டு அது அந்த உபஸ்தம்ங்கிற பாகத்திலிருந்து நிறைஞ்சு கீழ்முகமாக இறங்கி வரும்போது தான் நமக்கு அந்த அமிர்தமானது சாப்பிட்றதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது கிடைக்குது. ஸோ இப்படி தான் அந்த கேரள குருவா இருக்கக்கூடிய அந்த மகா ஞானி துஞ்சத்து எழுத்தச்சன் அப்படிங்கிறவர் சாப்பிட்ருந்தாரே தவிர நாம நினைக்கக்கூடிய ஒரு தென்னைங்கள்லையோ இல்லை பணங்கள்லையோ அவர் குடிச்சது கிடையாது. அப்படி குடிச்சா நமக்கு எந்த ஒரு ஞானம் உண்டாக போறது கிடையாது. ஆனா அவர் அதை தான் குடிச்சாருன்னு சொல்லி நாம தப்பா புரிஞ்சுக்கிறது மாத்திரம் இல்லாம இந்த மாதிரி அவரை பத்தி பல அபவாதங்களை பேசி அவருடைய சாபத்துக்கு நாம் ஆளாக வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரியான அந்த மகான்களை நாம குற்றப்படுத்தக்கூடாது, அவங்களுடைய சாபத்துக்கு நாம் ஆளாகக்கூடாது அப்படிங்கிறதையும் கூட சாமி குறிப்பிட்டிருப்பார். அப்போ உண்மையாவே சக்தி பூஜை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா
வெளியில போகக்கூடிய சக்தியை அப்படி வெளியில போக விடாம தடுத்து நிறுத்துறதுக்கு பேர் தான் சக்தி பூஜைங்கிறது. அதனாலதான் இந்த சக்தி பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக அமிர்தமானது இறங்கி வரும். அந்த அமிர்தம் தான் மது அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த மதுவை தான் அந்த மகான் சாப்பிட்டாரு அப்படிங்கிறதையும் இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இந்த மதுவை பத்தி பேசும்போதெல்லாம் எனக்கு ராமச்சந்திரன் ஐயாவுடைய ஞாபகம் வருது. ஏன்னா அவர் ஆசிரமத்துல இருக்கக்கூடிய தேன் பாட்டில உதாரணம் காமிச்சு சொல்லியிருந்தார் போன முறை அவர் பேசும்போது. அதுல சமஸ்கிருத மது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும் நம்ம ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய தேன்ல. மது அப்படின்னு சொன்னாலே தூய தமிழ்ல அது இனிப்பு அப்படின்னு தான் அதுக்கு பேர். அதுக்கு ஒரு அர்த்தமே மதுரம் அப்படின்னு சொன்னா அது இனிப்பு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ சமஸ்கிருத மது அப்படின்னு எழுதுனா அது மதுங்கிற அர்த்தத்துல அது தென்னங்கல் பனங்கல்னு நம்ம எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டு அவர் போன தடவை பேசும்போது சொல்லியிருந்தார். ஸோ அந்த மாதிரி நாம மதுன்னு சொன்னாலே நம்மளுடைய ஞாபகத்துக்கு வர்றது கல்லையும் சாராயமாவே இருக்குது. அதனால அவர் மேலேயே அந்த அபவாதம் செலுத்த வேண்டிய ஒரு அவசியங்கிறது ஏற்படவே செய்யுது. அப்போ உண்மையாவே சக்தி பூஜை அப்படிங்கிறது நாம இந்த உலகத்துல செய்யக்கூடிய அந்த சக்தி பூஜைகள் கிடையாது. உலகத்துல என்னவா செய்யறாங்கன்னா மது அருந்தாமல் இருக்கக்கூடாது இல்லையா, அப்ப மது அருந்திட்டு தான் சக்தி பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லி கல்லையும் சாராயத்தையும் குடிச்சுக்கிட்டு அதுக்கு அசைவ உணவத்தையும் மற்ற உணவுகளையுமே படையல் வச்சு ஒரு பெரிய ஒரு போட்டோ ஒன்று வச்சு அதுக்கு பூஜை புனஸ்காரங்களை செஞ்சு அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை செய்யறாங்க. இது எதுவுமே சக்தி பூஜை ஆகாது. உண்மையான சக்தி பூஜை அப்படிங்கிறது என்னவாக இருக்குது அப்படின்னா, சக்தி அப்படிங்கிறது தன்னிலிருந்து வெளியில போகக்கூடிய சக்தி. அப்படி வெளியில போகக்கூடிய சக்தி வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் உண்டு பண்ணி அதுல பந்தப்பட்டு கிடக்குது. அப்படி பந்தப்பட்ட சக்திய நீ வெளியில போகாத, வெளியில வராத, நீ உள்ளாரே இரு, நீ எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை நான் தரேன் அப்படின்னு சொல்லி இந்த ஜீவனாகும் அதையை கொண்டு வந்து புருவ மத்தியத்துல சேர்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இந்த சக்தி வெளியில போய் செலவாச்சு அப்படின்னு சொன்னா இங்க பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னா ஜீவன் தான். ஏன்னா அந்த ஜீவன் தான் நசிச்சு போக வேண்டியதா இருக்கு. அப்போ இந்த ஜீவன் தான் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக சக்தியை பூஜிக்க வேண்டியதா இருக்குது. சக்தியை வெளியே போக விடாமல் தடுக்கிறதுக்கான முயற்சி செய்ய வேண்டியது இருக்கிறது. அதனாலதான் சிவன் சக்தியை பூஜிக்கிறதாக கூட வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கும். அது ஜீவன் மனதை பூஜிப்பது. அப்போ வெளியில போகக்கூடிய மனசை அப்படி போக விடாமல் தன்னிலே நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொன்னா அந்த மனம் எதை எதிர்பார்த்து வெளியில போகுதோ அதைய பூர்த்தி செய்தால் மட்டும்தான் முடியும். நாமள வேலைக்கு போறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அதுக்கு ஒரு தேவை இருக்கும். அது வீட்லயே அது பூர்த்தி ஆகி போச்சுன்னு சொன்னா யாரும் போக மாட்டாங்க. அது வீட்டுல பூர்த்தி ஆகாதனாலதான் வெளியில போக வேண்டியதா இருக்கு, சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி. அந்த மாதிரி இந்த மனமானது வெளியில போய் ஒவ்வொரு விஷயத்திலையும் பந்தப்படுவதற்கு காரணம் என்னன்னா எல்லாத்துலயுமே ஒரு ஆனந்தத்தை எதிர்பார்த்துட்டு தான் போய் பந்தப்படுது. எந்த ஒரு வேலை செஞ்சாலும் ஆனந்தம் கிடைக்குமா அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்டே போகுது. ஸோ அந்த ஆனந்தத்தை நான் தரேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி இந்த ஜீவனானது அந்த சக்தியை உள்ளுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்து அந்த சக்திக்கு தேவையான ஆனந்தத்தை அது கொடுத்துருச்சுன்னு சொன்னா இந்த மனமானது வெளியில போகாது. அப்படிதான் இந்த மனசும் ஜீவனும் உள்ளுக்குள்ள சேரும்போது அந்த ஆனந்தமானது நமக்கு கிடைக்க பெறும். அந்த ஆனந்தத்தை கொடுத்துதான் இந்த சிவனாக இருக்கக்கூடிய ஜீவனானது சக்தியாக இருக்கக்கூடிய மனதை தன் வசம் வைக்க வேண்டிய ஒரு அவசியம் அதுக்கு ஏற்படுது. அதைத்தான் சக்தி பூஜைன்னு சொல்றாங்க. அதனால நம்மளிலிருந்து வெளியில பரவி அது போன அந்த சக்தியை வெவ்வேறாக மாறி இருக்கக்கூடிய சக்தியை இந்த ஜீவனானது உள்ளுக்குள்ளார கொண்டு வந்து அதனுடைய உற்பத்தி ஸ்தானமா இருக்கக்கூடிய பிரம்மரந்திரத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த நிலைமைக்கு தான் சக்தி பூஜைங்கிறது. அப்படி அதை சேர்க்கும் போது அங்க சக்தி சேமிப்புங்கிறது ஏற்படும் போது, சக்தி செலவு அப்படிங்கிறது தடுக்கப்படும் போது அங்க நமக்கு அந்த சுக்கிலமானது இன்னும் அதிகப்படியான சுக்கிலமானது அது கீழ்முகமாக நிறைஞ்சு வழி. அதைத்தான் மது இறங்கி வந்திருக்குது, அந்த மதுவை பானம் செய்தது அப்படின்னு சொல்றதுதான் காரணம். அதனாலதான் சக்தி பூஜையை செய்யும் போது மது அருந்தாமல் இருக்க முடியாதுன்னா அது அந்த சுக்கிலத்துல இருந்து கிடைக்கக்கூடிய ஆனந்தமானது அது தன்னை மறக்கடிக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கும், நம்மள மறக்கிற நிலைமையில இருக்கும். அதனாலதான் அது மதுபானம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால யார் ஒருத்தர் இந்த சக்தியை தனக்குள்ளாரையே நிலைநிறுத்தி வைக்கிறதுக்கு அந்த நம்பிக்கா முத்திரையினால அந்த பானம் செய்யறாங்களோ அவர்களுக்கு இந்த மதுவானது கீழ்முகமாக இறங்கி வரும். அண்ணாக்கின் வழியாக நிறைஞ்சு புருவ மத்தியத்தில் நிறைஞ்சு அண்ணாக்கின் வழியாக இறங்கி வரும்.
அதையே யார் ஒருத்தர் குடிக்கிறாங்களோ அவங்க சதா ஆனந்த மத்தன்மார்களா சர்வ பக்தனாக இருக்க முடியும். அந்த மதுவுக்கு தான் அமிர்தம்னு சொல்றதுன்னு சொல்லி சாமி சொல்றார். இந்த மதுவை தான் அந்த மகான் சாப்பிட்டாரே தவிர, இந்த அமிர்தத்தை தான் அவர் மதுபானம்னு சொன்னாரே தவிர, நாம நினைக்கக்கூடிய கல்லையும் சாராயத்தையும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லி இந்த அத்தியாயத்தை வந்து சாமி நிறைவு பண்றாரு. ஸோ நாளைக்கு வந்து நாம மதம் சார்ந்த விஷயங்கள் வந்து 20வது அத்தியாயத்தில் வரும். அதை தொடர்ந்து கவனிப்போம். வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா பகிர்ந்துக்கலாங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஐயா ஆத்து நமஸ்காரங்க. ஐயா சுப்பிரமணியம் ஐயா. ஐயா ஆத்து நமஸ்காரங்க. ஐயா இப்போ யாரும் கேட்கல, நான் எப்பயும் போல ஒரு கேள்வி கேட்டேன், விளக்கத்தை பெற்றுக்கொள்கிறேன். ஐயா அந்த நம்ம அந்த அந்த சேமிப்பு சேமிப்பு சுக்கிலம் நிரம்பி கீழே இறங்கி வரும் பொழுது நம்மளையே ஒரு மறக்கத்தை அது உண்டாக்குது. அப்போ அந்த தட்டில், அந்த உபஸ்தங்கிற தட்டில் நிரம்பி வலிஞ்சு கீழே புருவ மத்தியில் நிரம்பி அது கீழே வந்து அண்ணாக்கு வழியா கீழே வலியுது. அந்த இடத்துக்கு பேர் குதம்னு தானங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். நன்றிங்க. அதுதான் ஒரு சின்ன டவுட்டாக இருந்தது, அதை உறுதி. சரிங்க. அண்ணாக்கு மேல இருக்கக்கூடிய பாகத்துக்கு பேர் தான் குதம் அப்படிங்கிறது. புருவ மத்தியத்துக்கும் அண்ணாக்குக்கும் இடையில இருக்கும். சரிங்க. சரி. அப்போ அந்த மாதிரி ரொம்ப பயங்கர தேஜஸா மாறிடுவாங்க. அந்த புருவ மத்தியெல்லாம் நல்லா புடைச்சிருக்கும் அந்த மாதிரி ஆத்ம சாதகர்களுக்கு இல்லைங்களா? இப்போ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அகம் நல்லா ஆயிடுச்சு, அது சேமிப்பு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னா அவங்க முகம் பளிச்சுன்னு தெரியும். அங்க உள்ள சத்து குறைவாயிடுச்சு அப்படின்னு சொன்னா முகம் வந்து அந்த காமிச்சு கொடுத்துரும், ஒரு வாட்டமா இருக்கும். ஆமா, வாடி போயிடும். எப்பவுமே அந்த ஞானிகளை கவனிச்சு பாருங்க, உள்ளுக்குள்ள ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய ஞானிகளை கவனிச்சீங்கன்னா அவங்க முகமே பிரகாசமா இருக்கும். அதை பார்த்தா நமக்கே சந்தோஷம் வரும். ஆமாங்க, அந்த கண்களோட பிரைட்னஸ் பார்த்தா நமக்கு ரொம்ப, அவங்க முகத்தினுடைய பொலிவை கவனிச்சு பார்த்தா நமக்கே அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். ஏன்னா அது அப்படியே நமக்கு அது ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. இப்ப அதே பிறந்த குழந்தையை நீங்க பாருங்க, அந்த பிறந்த குழந்தை கருப்பா இருக்கலாம், சிகப்பா இருக்கலாம், என்ன நேரத்துல வேணா இருக்கலாம், ஒல்லியா இருக்கலாம், குண்டா இருக்கலாம். ஆனா அந்த பிறந்த குழந்தையை நீங்க பார்த்துட்டு யாருமே அழகா இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அந்த குழந்தையை பார்த்தா நமக்கு அந்த தயவும் அந்த கருணையும் அந்த ஆனந்தமும் நமக்கு உண்டாகாமல் இருக்கிறது கிடையாது. ஏன் அந்த குழந்தையை பார்த்தா நமக்கு அப்படி ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஏற்படுதுன்னா, அந்த குழந்தைக்குள்ள சக்தி அப்படியே இருக்கு, 100% அப்படியே இருக்குது. அது குறைவுபடாம இருக்குது. அதை பார்த்தாலே நமக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்கு. அதனாலதான் அது பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தையை பார்த்தா நமக்கு கிள்றதுக்கோ அந்த குழந்தையை தொட்டா ஐயோ குழந்தைக்கு வலிச்சிருமோ அப்படிங்கிற அளவுக்கு கூட நமக்கு ஒரு எண்ணம் ஏற்படுது இல்லைங்களா? அதுக்கு காரணம் வந்து அந்த குழந்தைக்குள்ளார இருக்கக்கூடிய அகமானது அவ்வளவு நல்லா இருக்கிறதுனால, அந்த குழந்தையுடைய முகம் அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கிறதுனால நமக்கும் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் ஏற்படுது. நாமளும் அந்த பொலிவுல நாமளும் ஒரு சில நிமிடங்கள் அதை பார்க்கும்போது பாதிப்படைகிறோம். நாமளும் நமக்கு அந்த சந்தோஷமானது பீடிக்குது. சரிங்க. அப்ப இந்த சின்ன சின்ன பெண்கள்லாம் போட்டி போட்டுக்கிட்டு தூக்கிட்டு போவாங்க அந்த குழந்தைய, ஏன்கிட்ட குறி அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, கரெக்டா ஒத்துக்காது. அகங்காரம் அதிகமாகும் போதுதான் என்ன ஆகும்னா சக்தியினுடைய செலவழிப்புங்கிறது அதிகமாக ஆரம்பிக்கும். அப்ப அகங்காரம் அதிகமாக நம்ம அந்த குழந்தை மேல காமிக்கிற அந்த கருணை, அன்பு இதெல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அவங்களுக்கு சக்தி குறைவாகவே ஆரம்பிக்கும் போது நம்ம அவங்க மேல காமிக்கிற அந்த பரிவு எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். நம்ம அவங்க பிறந்த உடனே அந்த கையில தூக்கி பார்த்த அளவுக்கு நாம இப்ப யாரையுமே நம்ம கவனிக்க மாட்டோம். அவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணா கூட உடனே கண்டிக்க செய்யறோம். ஆனா அந்த குழந்தையை நம்மளால கண்டிக்க கூட முடியாது. நமக்கு ஆனந்தத்தை தவிர அந்த குழந்தைகிட்ட வேற எதுவுமே நம்மளால காமிக்க முடியாது. அப்படிதான் ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா, அந்த குழந்தைத்தனமாவே அவங்கள மாதிரியே அவங்களும் என்னன்னா தன்னுடைய சக்தியை உள்ளுக்குள்ளார நிலைநிறுத்தி வைக்கிறதுக்கு
பழகிட்டாங்க. அந்த சக்தி உள்நிலைப்படும் போது அவங்களுக்கும் அதே பொலிவு ஏற்படுது. அவங்கள பார்த்தாலும் நமக்கு கையெடுத்து வணங்குற மாதிரி, அவங்கள பார்த்தாலும் நமக்கு ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படுது. சரி. ஸோ அந்த குழந்தையினுடைய நிலைமைக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறது தான் இங்க இந்த பயிற்சியினுடைய நோக்கமே. அந்த அளவுக்கு நம்ம சக்தி சேமிப்போட போகணுங்கிறது தான். இவர் ஜீசஸ் கிரைஸ்டனுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட ஒன்று இருக்குது. என்ன தெரியுங்களா? சொல்லுங்க. பால் மனம் மாறாத குழந்தைகளை போல் நீங்கள் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை அப்படிங்கிறார். அப்போ பால் மனம் மாறாத குழந்தைன்னா இன்னும் அம்மா கிட்ட பால் குடிச்சிட்டு இருக்கிற குழந்தைன்னு அர்த்தம். அந்த குழந்தையினுடைய மனநிலைமை என்னவோ அந்த அளவுக்கு நீங்க போகலைன்னா உங்களால பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்ப அந்த குழந்தைக்கு என்ன மனநிலைமை இருக்கும்? பசி எடுத்து அழுகும், பால் குடிக்கும், தூங்கும். இதை தவிர அதுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. எல்லாமே ஜீரோ ஆகி போச்சு. அம்மா தெரியாது, அப்பா தெரியாது, உலகம் தெரியாது, இப்ப எல்லாத்தையும் அது மறந்துருச்சு. அது இன்னும் கத்துக்கவே இல்லை, மறக்கல, அது இன்னும் தெரிஞ்சுக்கவே இல்லை. எல்லாத்துக்கும் முன்னாடி அது இருக்குது, தெரிஞ்சுக்காம இருக்குது. இப்ப நாம என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் மறந்து அந்த குழந்தையினுடைய நிலைமைக்கு நம்ம போகணும். அதத்தான் சாமி வந்து 4ஆம் அத்தியாயத்துல சொல்றாரு. நான் என்ற நிலைமையை இந்த உலகத்தையும் மறக்கணும். மறக்க படிக்கிறது தான் மறிக்க படிக்கிறது. அப்படி மறிக்கிறதுக்கு எவன் ஒருத்தர் படிக்கிறானோ அவன் செத்து போகிறது கிடையாதுங்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த குழந்தையினுடைய மனசு நிலைமைங்கிறது இந்த உலகத்தையும் 4 நிலைமையும் மறந்த நிலைமையை தான் அவரும் அங்க சொல்றார். அப்படிதான் ஞானிகள் இருக்கிறாங்க. அப்படி போகும்போது நம்மளுடைய சக்தியானது சேமிக்கப்படும். சக்தி சேமிப்பாகும் போது நாம செத்து போகிறது கிடையாது அப்படிங்கிறாங்க. சரிங்க. ரைட். நல்லா புரிஞ்சதுங்க. சந்தோஷம். சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? யாரும் இல்லை போல கேட்டுருங்க. சரிங்க, நிறைவு பண்ணிடலாங்க. சரிங்க, அப்போ நாம இந்த உபதேசத்தை வாங்கும் போது ஒரு சத்திய வாசகத்தை முன்னெடுத்து வச்சுதான் வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சின்னு சொல்லி. ஸோ நாம் யார்கிட்ட உபதேசம் வாங்கணும், எந்த இடத்துல வாங்கணும், என்ன வருஷத்துல வாங்கணும், யாரெல்லாம் நம்ம கூட வாங்கினாங்க, இது எல்லாமே மறந்துடலாம். இதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் என்ன சொல்லி உபதேசம் வாங்கணுங்கிறத என்னைக்குமே நம்ம மறக்கக்கூடாது. இந்த வாசகம் நமக்கு எப்பவுமே நினைவில் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா இதை காப்பாற்றுறது தான் நம்மளுடைய ஒரே தலையாய கடமை. இந்த சத்தியத்தை காப்பாற்றுறதுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்காம, ஒரு நிமிஷம் நேரம் கூடவும் விட்டு கொடுக்காம இந்த சத்தியத்தை காப்பாற்றுறதுக்கு நாம பாடுபடணும் அப்படிங்கிறதையும் இங்க கவனிக்க வேண்டியதா இருக்குது. அதுக்கு நாம சதா பிராணாயாமம் செஞ்சு அந்த ஜீவனுக்கு தேவையான மேல்கதி வருவிச்சால் மட்டும்தான் அதுக்கு ஒரே வழின்னு சாமி சொல்லிட்டார். அந்த ஒரு வழி இல்லாமல் வேற எந்த வகையிலையும் நம்மளால நம்ம ஜீவனை வந்து நமக்குள்ளார நிலைநிறுத்தி வச்சுக்க முடியாது. அது ஏதாவது ஒரு வகையில சிந்தனை மூலமாகவோ சப்தம் மூலமாகவோ புலன்கள் வழியாகவோ வெளியில போயிட்டே தான் இருக்குது. அதை நம்ம தடுக்க முடியறது கிடையாது. ஸோ அதையே தடுக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள சதா அபியாசங்கிறது வேணும். அந்த சதா அபியாசத்தின் மூலமாக சமீரணன்னு சொல்லக்கூடிய அந்த மேல்கதி வருவிக்கிறதுக்கான முயற்சியை நம்ம மேற்கொள்ளணும். அதுக்காக நாம் எல்லாரும் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த வேலையில நான் எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா. நாளைக்கு சித்திரத்தினுடைய 20வது அத்தியாயத்தை நம்ம தொடர்ந்து கவனிப்போம். ஆத்ம நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷம். ஆத்ம நமஸ்காரம் அனைவருக்கும். ஆத்ம நமஸ்காரம்.